தப்பு என்கிற நேரத்தில் தப்பை உணரணும். ஒரு தொழுகையாளி ஜன்னாவுக்குரியவர் தன்னை மாத்திருப்பார் அல்லாஹ்வுடைய. ஒரு மூமின், அதாவது ஒரு மனிதன் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தில் வீசப்படுவான் என்று வருகிறது ஹதீஸில். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவால் அவ்வளவு பெரிய விபரீதம். ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாக்கால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். வேற எதனால போவான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு போகணும் என்று சொன்னால் இந்த நமக்கு நினைக்கிறதையெல்லாம் நமக்கு பேச முடியாது. நமக்கு நினைக்கிற சிந்தனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. கல்புல உள்ள நஜீஸுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது மனிதனுடைய இதயத்தை பிளந்து பார்க்க முடியுமா இருந்தா அதை விட துர்நாற்றம் வீசும் இடம் இந்த உலகத்தில் இருக்காது என்றார். என்ற அவ்வளவு கெட்டதை நினைக்கிறார்கள். வெளி உலகத்துக்கு நல்லவர்கள் போன்று காட்சி அளிக்கிறார்கள். மனித உள்ளம் அப்படிப்பட்டது என்றார் ஷேக்ஸ்பியர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஜன்னாவுக்கு போகணும் என்றால் பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்முல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் கேக்குறான், ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஜன்னாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? ஜன்னாவுடைய கதவை திறக்க என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? என்ன காட்டினாங்க தெரியுமா? மஸ்ஸத்முல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பிடிச்சு ஆட்டினோம், ஆட்டினோம், கடுமையான தியாகம் பண்ணார்கள், பயங்கரமான நோயில் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டத்துக்குள் வறுமைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். என்ன சோதிச்சோம்? ஜன்னா வேணுமா? சூரத்துல் ஃபாத்திஹால அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றீங்களே, இன்னும் அவன் ரஹ்மான் தானா? இல்ல இன்றைக்கு கோபக்காரன் சொல்ல போறீங்களா? இன்றைக்கும் ரஹ்மானா ரஹ்மானா அல்லாஹ் சோதிப்பானா? கடுமையான நோயை தருகிற நேரம், யா ரப், நான் இன்னும் உன்னோட உறவை கூட்டிக் கொள்வேன் இறைவா, நீ என்னை சோதிக்கிறாய் இறைவா என்ற முடிவோடு நிற்பார்களாம். என்னப்பா அல்லாஹ் இப்படி பண்றான்? இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒன்று இல்லைன்னு போக மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் குவாலிஃபிகேஷனா சொல்றான். எது குவாலிஃபிகேஷன்? பணமும் இல்லையா, செல்வமும் இல்லை, நம்முடைய பட்ட படிப்பும் இல்லை. குவாலிஃபிகேஷன் எது தெரியுமா? இவ்வளவு எல்லாம் வேதனை வருகிற நேரத்தில் கடுமையா பிடிச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிற நேரம், சோதனை என்று உணர்ந்து கொண்டு ரப்போடு உள்ள தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்தினால், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தொடர்பு அதிகமாகிற நேரம் ரப்பு உங்களுக்கு கூலியாக ஜன்னாவை தருகிறான். அது சாதாரண சோதனை நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சூரத்துல் பக்கரா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஆல இம்ரான்ல, அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். அல்லாஹ் ரெண்டு குவாலிஃபிகேஷனை சொல்றான். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் இன்று இரவு நானும் நீங்களும் இந்த ரெண்டையும் உரசி பார்ப்போம். அல்லாஹ் கேட்கிறான், ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், உங்களிலே பொறுமையாளர் யார் என்று அல்லாஹ் அறியாமல் ஜன்னாவுடைய வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் நினைக்கிறீங்களா? ரெண்டு குவாலிஃபிகேஷன். என்ன ரெண்டு குவாலிஃபிகேஷன்? பொறுமையாளர், சபர். இரண்டாவது என்ன? தியாகம். இந்த ரெண்டுமே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனிடம் ரெண்டு இருந்தால் ஜன்னா கிடைக்கும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இந்த ரெண்டை நான் எங்க போய் எடுக்கிறது? எனக்கு படிக்கணும்னா கேம்பஸுக்கு போய் படிச்சு பட்டதாரி ஆகலாம். பொறுமை எங்க இறைவன் வாங்குறது? இறைவா, பொறுமை எங்க படிக்கிறது, எங்க கேட்கிறது? தியாகம் பண்ணணும் என்ற அல்லாஹ், நான் எங்க போய் தியாகம் பண்ணேன்? எப்படி தியாகம் பண்ண? எக்ஸசைஸ் பண்ணணும்னா வேணும்னா ஏதோ பளு தூக்குறது, வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணுமா, அது பண்ணலாம். வாக்கிங் பண்ணணுமா, பண்ணலாம். இறைவா, தியாகம் பண்றேன்னா எப்படி தியாகம் பண்றது?
இந்த ரெண்டுமே உங்களுக்கு எங்க போய் எடுக்கிறது? உங்க பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேண்டிய மாதிரி பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்க போய் பட்டப்படிப்பை மேற்கொண்டு வரலாம். அப்படி என்றால் பொறுமையும் தியாகத்தை எங்க எடுக்கணும் என்றால் அந்த இடத்துக்குரிய பல்கலைக்கழகம். நீங்க போய் PhD முடிக்கலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. அந்த யூனிவர்சிட்டியுடைய தரத்துல தான் உங்க டிகிரி அமையும். இதே மாதிரி ஜன்னாவுக்கு போறதுக்குரிய டிகிரி எடுக்கிற யூனிவர்சிட்டி தான் துனியா. இந்த துனியாவுல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பொறுமை தியாகம் என்ற ரெண்டையும் சோதித்து பார்ப்பார். கிரேட் 1 ஸ்டூடெண்ட் கிரேட் 2க்கு மாறுவார். கிரேட் 2ல உள்ளவர் கிரேட் 3க்கு போவார். கிரேட் 3ல உள்ளவர் கிரேட் 5க்கு போவார். ஒவ்வொரு கிரேடுக்கு கிரேடாக சோதனை கூடிட்டே போகும். பயங்கரமா சோதிக்கப்படுவார். அவர் அட்வான்ஸ் லெவல், நான் பேச்சு வழக்குல விளங்குறதுக்கு சொல்றேன். அதுக்காண்டி கிரேட் லெவல் என்ன கொஸ்டின் கேட்டுறாதீங்க, அட்வான்ஸ் லெவல் எங்கன்னு கேட்காதீங்க, புரியறதுக்கு சொல்றேன். அவர் போய் அவருடைய டிகிரி எடுக்கிற அந்த செமிஸ்டர் எக்ஸாம் முடிக்கிறது என்பது பயங்கரமான கொஸ்டினா இருக்கு. இந்த உலகத்தில் ஆகக்கூடிய ஈமான்தாரிக்கு ஆகக்கூடிய பிரச்சனை, ஆக குறைந்த ஈமான்தாரிக்கு ஆக குறைஞ்ச பிரச்சனை. இப்ப நீங்க நினைப்பீங்க பரவாயில்ல, ஆக குறைஞ்ச ஈமானோட நின்றுவோம். ஏன்னா ஆக குறைஞ்ச பிரச்சனையாச்சு. ஆக குறைஞ்ச ஈமானோடு இருந்தா ஜன்னாவுல ஆக குறைஞ்ச இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போனா போட்டு ஜன்னாக்கு போனா போதும், அதுல பெரிய இடம் கிடைக்க தேவையில்லைன்னு சில பேர் நினைப்பீங்க. ஜன்னா இந்த துனியாவிலே ஒன்று முடிஞ்ச பிறகு ஆதமுடைய மகனுக்கு இன்னொன்று தேவை. வாதியானி மின் ஸஹப், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஓடை அல்ல, 2 ஓடை கொடுக்கப்பட்டா ஆதமுடைய மகன் கேட்பானா அடுத்தது எங்க அப்படின்னு கேட்பானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் எங்களுடைய நஃப்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுல உயர்தரமான அந்தஸ்தில் நபிமார்கள் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த ஜன்னாவுக்குரிய அந்தஸ்து எவ்வளவு கூடவோ அதுக்கு ஈமான்தாரி ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஐயுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களை நம்ம சும்மா விட்டுருவோம். எப்ப சும்மா விட்டுருவோம்? ஐயகூலு ஆமன்னா, ஆமன்து பில்லாஹ் ஒருத்தர் கையை தூக்குறாரு, ஆமன்து பில்லாஹ் திறந்து கொடுங்க கதவை, அவர் ஜன்னா போட்டும். அப்படியா? ஆமன்து பில்லாஹ் சொன்னா அஹஸிபன்னாஸ் ஐயுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டுட்டோம் என்று ஒருவர் சொன்னால் அவரை நிப்பாட்டி வச்சு நம்ம காட்டுமையா சோதிப்போம். அந்த சோதனையின் வெற்றியில் தான் ஜன்னா. குர்ஆன் சொல்லுது, சோதிக்காம சும்மா விட்டுருவோம் நினைக்கிறீங்களா? நல்லா கேட்கிறேன். ஈமான் கொண்டுட்டோம் என்றால் ஆமன்து பில்லாஹ், இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சாரம் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை சொல்கிற நேரம், கத்த மோதாதீர்களப்பா, மௌலூத் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதப்பா, இந்தியாவுல கட்டின பாட்டு, இது அரபுல கட்டின பாட்டு, நாகூர் அனிஃபா பாட்டு எப்படி தமிழ்லையோ இது அரபுல உண்டாக்கின பாட்டு, இதுக்கு முக்காடு போட்டு ஊதுபத்தி பத்த வச்சு நீங்க செஞ்சு நன்மையை தேடுறதுக்கு நன்மை கிடைக்காது, குர்ஆனை ஓதினா கிடைக்கும். இப்படி சாதாரண விஷயங்களை மக்கள் மன்றத்தில் சொல்லுகிற நேரம் கடைசி பரிசு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க கண்களை எல்லாம் தெளிவாக்கிட்டீங்க, எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எந்த லாபமும் இல்லாம வந்து சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களா? ஓங்கி ஒரு அடி. பள்ளி வாசல்ல இவர்களை யார் என்றார்கள்? இவர்கள் உள்ள எடுக்க வேண்டாம் என்றார்கள். நான் சின்னது, இந்த தவா களத்துக்கு நான் வருவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பொழுது நான் சின்னது. எங்க உம்மா அந்த நேரத்தில், அதாவது அவர்கள் இந்த மாதிரி சாதாரணமா கொள்கை பேசக்கூடியவர்கள் தான் அப்பொழுது அபாயா அணிவார்கள். அப்பொழுது அவர்கள் தான் எல்லாத்தையும் மறைத்துக் கொள்வார். அதிகமா மற்றவங்களும் மறைப்பாங்க இல்லைன்னு, பொதுவா கொள்கைவாதிகள் தப்லீக் ஜமாத்தில் உள்ளவர்கள் மறைச்சு கொள்வாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஹுப்பு மௌலவி, நான் ரொம்ப சின்னது, அப்ப கசட் ரெக்கார்டர் தான் இருக்கும், வீட்டுல போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறார்கள்டா, புதுசா வந்திருக்கிறாங்க, அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் வருவாங்க, சுட தண்ணியை வச்சு அடுப்புல வந்தா முகத்துல ஊத்துங்க. பயான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சின்னவனாக நிக்கிற நேரம் என் கல்புக்கு என்ன பேசுகிறார்கள் இவர்கள், இது ஏன் இப்படி பேசுகிறார்கள், ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அந்த நேரத்தில் எதுக்குமே எங்களை எடுக்க மாட்டார்கள், காதியானிகளை விட மோசமாக நடத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் விரலாட்டினா அந்த
அந்த ஊரையே ஆட்டி போட்ட மாதிரி அவரை எடுத்து விசாரிக்கணுமா, ஊரதுக்கம் செய்யணுமா, வெட்டு வேண்டாம் என்பார்கள் விரலை. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அந்த காலம் இல்லை. சாதாரணமாக பேசிவிட்டு போகலாம். எங்களுக்கு முன் போன்ற அறிஞர்கள் இந்த நாட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நிலைநாட்டினார்கள். ஒரு ஊருக்கு போகிற நேரம் எப்பொழுது அடிப்பார்கள், அவர்களால் எப்படி சாதாரண திரும்பி வர முடியுமா என்று சொல்ல முடியாத இடத்தில் கல்லால் அடிப்பார்கள், கண்ட இடத்தில் அடிப்பார்கள். இப்படி எல்லாம் இருந்தது. இப்படி எல்லாம் விலை கொடுத்துத்தான் இந்த கொள்கையை வாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், ஆமன்து பில்லாஹ் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு அடுத்தது வருவது பிரச்சனை. அப்பா, உனக்கு அடுத்தது வருவது பிரச்சனை. ஆமன்து பில்லாஹ் சொன்ன எனக்கு பிரச்சனையான்னு கேட்டா மார்க்கமே தெரியாத அர்த்தம். ஆமன்து பில்லாஹ் சொல்லி தஹஜ்ஜுத் தொழுற எனக்கு பிரச்சனையான்னு கேட்டா மார்க்கமே இல்லைன்னு அர்த்தம். பெருமானார் கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க. காய்ச்சல் அனல் பறக்குது. அந்த நேரத்தில் தோழர்கள் கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷத்து பலா, மக்களில் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு வருவதை விட கடுமையா எங்களுக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கண்ணால் பார்த்தோம். நம்முடைய வீட்டில் ஒரு புள்ளையை இழந்தால், நாம் துடிச்சு போயிருவோம். 7 பிள்ளைகளுக்கு வாப்பா 6 பிள்ளைகளை அடக்கி விட்டு தான் ரசூலுல்லாஹ் மூத்தாயினாங்கண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம கல்வி வெறுமையாயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தோட்டம் துறவுகளை விட்டார்கள் ரசூலுல்லாஹ். ஒரே ஒரு ஆடையோடு ஹிஜ்ரத் போனார்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர், செல்வாக்கோடு வாழ்ந்தவர், மிக பெரும் பணக்காரர். ஈமான் கொண்டு விட்டோம் என்று 40வது வயசில் சொன்ன ரசூலுல்லாஹ் கதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிற நேரம் பெருமானார் யார்? 25 வயசு. கதீஜா அம்மா கதீஜத்துல் குப்ரா அமீரத்துல் குரைஷ் தலைவி என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லி அவங்க கணவர் இறந்ததுக்கு பிறகு அவங்களோட போட்டி என்ன திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு இருந்தவங்க யாருன்னு கேள்விப்பட்ட நீங்க ஆச்சரியப்படுவீங்க. யாரு தெரியுமா? அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அபூ ஜஹல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளத்தாக்கின் தலைவர்கள் முன்னாடி வந்து என்ன முடிங்க என்றார்கள். ஓவர் நைட்ல பணக்காரர் கதீஜா அம்மா. அதாவது கதீஜா அம்மா ஒத்தரை முடிவு செய்தார்கள். அவங்க வளமையா ஷாமுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த தடவை பிரயாண கூட்டத்தை ஒப்படைச்சது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொண்டு வந்து, பிரயாண கூட்டம்னு உங்களுக்கு தெரியும், கண்டெய்னர் மாதிரி. இப்ப கண்டெய்னர் தான் நீங்க புரியுவீங்க. சரக்கு எடுத்துட்டு வரணும், சைனால இருந்து கண்டெய்னர்ல வர்ற மாதிரி இங்க இருந்து போவாங்க, அங்க இருந்து கொண்டு வருவாங்க. கணக்கு துல்லியமா காட்டப்பட்டது, மிக அற்புதமா காட்டப்பட்டது. நேர்மை என்றா அப்படி நேர்மை, நியாயம் என்றா அப்படி நேர்மை. அந்த நேரத்தில் நஃபீஸான்னு ஒரு பெண், இவங்க தோழி, இவங்க சொல்றாங்க, எனக்கு அவரை பிடிக்கும். 40 வயசு 25 வயசு பெருமானார் முகத்தின் அழகிலேயோ ஹேண்ட்ஸம் என்பதற்கோ திருமணம் முடிக்கப்படவில்லை. அவருடைய நேர்மையில் மதிமயங்கிறார்கள் கதீஜா அம்மா, நியாயத்தில் மதிமயங்கிறார்கள். அந்த அரபிகள் வைத்த பேர் அல் அமீன், அஷாதிக். இவர் பொய் சொல்லவே மாட்டாரப்பா, கொஞ்சமும் இவருக்கு பொய் சொல்ல தெரியாது. நேர்மை என்றால் இப்படி, அதில் மதிமயங்கிறார்கள். அந்த அம்மா அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அமீரத்துல் குரைஷ் கதீஜத்துல் குப்ரா. அப்படிப்பட்ட குரைஷுடைய மிக பெரும், அதாவது வரலாறில் வரக்கூடிய செய்தி, 700க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சென்று வருகுதுண்டா. பிரயாணத்துக்கு அவ்வளவு பெரிய சொத்து செல்வம். ஓவர் நைட்ல ரசூலுல்லாஹ் பணக்காரர் ஆயிட்டாங்க. ஓவர் நைட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதீஜா அம்மாவுடைய கணவன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன இல்ல? செல்வாக்கு இல்லையா? ஊர்ல போனா செல்வம் அடிக்க மாட்டாங்களா? எல்லாமே நஷ்டாதிக்கு சொல்ல மாட்டாங்களா? பணம் இல்லையா? எல்லாத்துக்கு மேல வீட்டுக்குள்ள பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்கால 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. 2 ஆம்பளை புள்ள காசிம், அப்துல்லா 2 ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பொம்பளை புள்ள. வீடு அமர்கலமா இருக்குது. வெளியே போகணுமா, வாகனம் இருக்குது. சொத்து வேணுமா, செல்வம் வேணுமா, கண்ணியம் வேணுமா, அன்பான ஒரு மனைவி வேணுமா, எல்லாத்தோடையும் நிற்கிறார்கள் ரசூலுல்லாஹ். தன்னுடைய பிரச்சார களத்தில் குதிக்கிற
ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பிக்கிறார். பொய் சொல்ல தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு பொய்யன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போகிற நேரம் அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மா இறந்துட்டாங்க. எந்த அளவு கொடுத்த உடுப்போட போறாங்க, சொத்து செல்வம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் பெருமானார் ஆட்சிக்கு வந்து மதீனாவிலே தன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடத்தின திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தின திருமணம் காத்தமுல் அன்பியா அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. அந்த நேரத்தில் ஃபாத்திமாவுடைய உம்மா இல்ல, மௌத்து. வாப்பா முன்னாடி நின்று நடத்துற திருமணம். இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் எப்படி நடத்திருப்பார் நினைக்கிறீங்க? பெருமானுடைய புகழ் எங்கெங்கயோ கொஞ்சம் கொஞ்சம் போகிற டைம் தான் மதீனா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இருந்த சஹாபாக்களை உட்கார வச்சு, உங்களை யாருப்பா பணம் படைச்சவரு, அவர் முன்னாடி வாங்க. உங்களை யாரு கூட சல்லி உள்ளவரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவங்க வாங்க, நீங்க வாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களான்னு கேட்டா அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னப்பா வலிமா கொடுக்க போறீங்க? அவங்கள்ட்ட என்ன இருக்குது? நீங்க தந்த அந்த ஒட்டகம் இருக்கு யா ரசூலல்லாஹ். வலிமா கொடுக்க என்ன இருக்குது? ஒரு போர்க்கவசம் இருக்கு, வித்துட்டு வாரேன் யா ரசூலல்லாஹ். அவர் போய் போர்க்கவசத்தை விற்க சந்தையில நிற்கிறார் வலிமாவுக்கு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கடந்து போகிறார். என்ன அலி, என்ன விற்கிறீங்க அப்படின்னு கேட்கிற நேரம், என் வலிமாக்கு விற்கிறேன்கிறார். 400 அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 400 கொடுத்து விட்டு, 400 திர்ஹங்களை கொடுத்து விட்டு, போர்க்கவசத்தை கையில கொடுத்து விட்டு வலிமாவை செய்யுங்க அலியே என்கிறார். பெருமானார் தேர்ந்தெடுத்த கணவர் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். தன் மகளுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கணும். அந்த இரவு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் வந்த கடைசி நபி, அவருடைய ஈரக்கொலை மகள், அவருடைய திருமணம் நடத்தப்பட போகிறது. அந்த நேரத்தில் தாய் இல்லை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. அந்த வேலையெல்லாம் யாரு செய்தால் நினைக்கிறீங்க? விரிப்பை ஹதீஸில் நேரடியாக வருகிறது. அந்த இரவு ரசூலுல்லாஹ் விரிப்பை தன் கரத்தால் செய்கிறார். தன் மகளுக்குரிய விரிப்பை அழகாக கரத்தால் செய்கிறார்கள். தன் மகள் கணவனோடு வந்து இங்கு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீடை செய்கிறார்கள் என்றால் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பணக்காரர் தன் பணத்தை இழந்தார், தன் செல்வத்தை இழந்தார், தன் சொத்தை இழந்தார், உடுப்போட இந்த உலகத்தில் போனார் என்றால் இந்த விலை இது சாதாரண விலை இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையாரு, சோ எக்ஸ்பென்சிவ். இது சாதாரணமா இந்த உலகத்துல நீங்க ஜெம் வாங்கலாம், ஜுவல்லரி வாங்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விலை, தன்னுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் அர்ப்பணித்தார்கள். இந்த விலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உம்மத்துக்கு கஷ்டம், இந்த விலையை கொடுக்க இயலாது. இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் கொடுத்த விலையை உங்களால கொடுக்க இயலாது. அதுக்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்க முன்னாடி இதை ஓதிட்டு தான் தூங்குறோம். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீது சுமத்தினாயே ஒரு விதி, அந்த மாதிரியான பாரங்களை எங்க மேல சுமத்திராத யா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி. எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் தலையில் சுமத்தி விடாத யா அல்லாஹ். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களுக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். யா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு விலை கொடுக்கணும் ஜன்னாவுக்கு. ஜன்னாவுடைய உயர்ந்தமான அந்தஸ்து ஒரு மனிதருக்கு கிடைக்குது என்றால் அவர் கொடுத்த விலை தான் அது. இப்ராஹிம் நபியை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கு ஒரு நாள் குர்ஆன் அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து நாஸ் வரைக்கும் ஓதி எனக்கு ஒரே ஒரு இடம் காட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இவ்வளவு தஹஜ்ஜத் தொழுதார், அவர் பகல் வேளையில் இவ்வளவு ஜிக்ர் செய்தார், இவ்வளவு இரவு வேளையில் இப்படி இருந்தார், தூங்காமலே இருந்தார், இத்தனை நோம்பு பிடிச்சார். அல்லாஹ் அக்பர். அவர் நிறைய செய்திருப்பார், நிறைய செய்திருப்பார். நாமெல்லாம் ஒரு சபையில ஒன்று சேர்ந்தா முக்கிய
முக்கியமா நாங்க ஒரு 2 பேரோட பேசுறோம்னு வைங்களே, பேசுற எல்லாத்தையும் நியூஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க, முழு மீட்டிங்கும் எடுக்க மாட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி அந்த விஷயத்தை மட்டுமே கொண்டு வந்து நியூஸ்ல போடுவாங்க. இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நியூஸ்ல ஹைலைட் பண்ணி போடுற மாதிரி இப்ராஹிம் நபி பிறந்த நாள்ல இருந்து அவர் இப்படித்தான் பிறந்தார், அப்போ பூமி குலுக்க வந்துச்சு, ஊர்ல வெயில் அடிச்சிச்சு, இங்க மரமட்டை இருந்துச்சு, அவர் நடந்து போனார், இதெல்லாம் குர்ஆன்ல வரவே வராது. அவருக்கு 5 வயசுல ஸ்கூல் போனாரு, 8 வயசுல இந்த ஸ்கூல் போனாரு, டீச்சர் பேர் ஆமினா, இப்படிதான் படிச்சு கொடுத்தாங்க, இதெல்லாம் குர்ஆன்ல வருமானா வராது. எது வரும் தெரியுமா? மோஸ்ட் ஹைலைட்டட் பார்ட், இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டை அல்லாஹ் கொண்டு வருவார். இபாதத்துகள் என்பது நம்முடைய கல்வை சரி செய்வதற்கு, தொழுகை நம்முடைய நாக்கை சரி செய்வதற்கு, தொழுகை நம்முடைய கல்வை சரி செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த இபாதத்துகளை நபிமார்கள் செய்த இபாதத்துகள் என்று குர்ஆன்ல ஒரு பாகம் இல்லை, குர்ஆன்ல இல்லை.